வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேர்களே. இன்றைய வீடியோவில் குக்கரில் சமைத்த சாதத்தை சாப்பிடுவது நல்லதா என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர் பாஸ்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு பறக்கும் இந்த அவசர உலகத்தில் எல்லா வேலைகளையும் உடனடியாக முடிக்க வேண்டும் என்றே நினைக்கிறோம். அதற்கு சமையலும் விதிவிலக்கல்ல. ஆண் பெண் பேதமில்லாமல் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழலில் அன்றாடம் சமையல் செய்வது என்பது மிகப்பெரிய வேலையாக பார்க்கப்படுகிறது. காலையில் எழுந்து காலை உணவு, மதிய உணவு இரண்டையும் தயாரித்துவிட்டு பிள்ளைகளையும் கணவரையும் அனுப்பிவிட்டு தானும் அலுவலகத்துக்கு சென்று மாலையில் சோர்ந்து வீடு திரும்பினால் இரவு உணவை தயார் செய்யும் பொறுப்பு காத்திருக்கும். இதனால் சமையலை சீக்கிரம் முடிக்க உதவும் எளிய வழிகளை பின்பற்றுகிறோம். அதில் ஒன்றுதான் ப்ரெஷர் குக்கர் பயன்பாடு. உலை கொதித்து அரிசியை போட்டு சாதம் வெந்து வடிப்பதற்குள் 3/4 மணி நேரம் ஆகிவிடுகிறது. ஆனால் அரிசியை போட்டு தண்ணீரை ஊற்றி 2 விசில் வைத்து எடுத்தால் 10 நிமிடங்களில் சாதம் தயாராகிவிடும் என்பதால் பல வீடுகளில் சாதம் தயாரிப்பதற்கு குக்கர் தான் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது ப்ரெஷர் குக்கரின் வரிசையில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், கஞ்சியை பிரித்தெடுக்கும் ப்ரெஷர் குக்கர் என வகை வகையாக பல்வேறு குக்கர்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. குக்கரில் சமைத்து சாப்பிடுவது உடல் நலத்துக்கு நல்லதா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. அதை பற்றி இந்த வீடியோவில் நம் நிபுணர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகவே பெரும்பாலும் குக்கரில் சமைக்கிறோம். ஆனால் குக்கரில் சமையல் செய்வதால் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ பயன்களும் கிடைக்குமா என்றால் இல்லை என்பதுதான் அதற்கான பதில். அதன் பயன்பாட்டை ஊட்டச்சத்து நிபுணர்களும் மருத்துவர்களும் பரிந்துரைப்பதில்லை. அரிசியில் ஸ்டார்ச் அதிகமாக காணப்படும். அதை குக்கரில் சமைக்கும்போது அதில் இருக்கும் ஸ்டார்ச் வெளியேறாமல் தங்கிவிடும். அந்த ஸ்டார்ச் மிகுந்த சாதத்தை சாப்பிடும்போது உடலில் கார்போஹைட்ரேட் அதிகம் சேர்ந்துவிடும். தொடர்ந்து கார்போஹைட்ரேட்டின் அளவு அதிகரிப்பதால் உடல் எடை அதிகரிக்கவும் செய்யும். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற வாழ்வியல் சார்ந்த அனைத்து நோய்களுக்கும் உடல் எடை அதிகரிப்பது தான் முக்கிய காரணமாக உள்ளது. ஒருவரின் உயரத்துக்கேற்ற எடையில் இருக்கிறாரா என்பதை உடல்நிலை குறியீட்டு எண் BMI மூலம் கணக்கிட முடியும். தற்போது சரியான BMIயில் உடலை பராமரிப்பவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. 100க்கு 90 பேர் சரியான எடையை பராமரிப்பதில்லை. உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடல் எடை அதிகரிக்காமல் இருப்பதற்கு இது போன்ற உணவு பழக்கத்தை பின்பற்றாமல் இருப்பதுதான் நல்லது. பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கும் குக்கரில் சமைத்த சாதத்தை கொடுப்பது நல்லதல்ல. குழந்தைகள் தற்போது திறந்த வெளியில் அதிகம் விளையாடுவதில்லை. வீட்டுக்குள்ளேயே வீடியோ கேம்ஸ், ஸ்மார்ட் போனில் வீடியோ பார்ப்பது என நேரத்தை கழித்து வருகின்றனர். அவர்களுக்கும் உடல் உழைப்பு இல்லாத சூழ்நிலையில் குக்கரில் சமைத்த கார்போஹைட்ரேட் அதிகமுள்ள சாதத்தை சாப்பிட்டால் சிறு வயதிலேயே உடல் பருமன் பிரச்சனைக்கு ஆளாகிவிடுவார்கள். குழந்தைகள் வளரும் போதே அவர்களை ஆரோக்கியமற்றவர்களாக வளர்க்க வேண்டாம். காய்கறிகளில் தண்ணீர் கரையக்கூடிய நிறைய விட்டமின்கள் இருக்கும். குக்கரில் அதிகமான தண்ணீர் வைத்து காய்கறிகளை வேக வைத்து விசில் அடித்து தண்ணீர் எல்லாம் வெளியேற்றிவிட்டால் அவற்றில் இருக்கும் சத்துக்கள் நீங்கிவிடும். பொதுவாகவே காய்கறிகள் எளிதாக வெந்துவிடும். அவற்றை வேக வைக்க அதிக அழுத்தத்துடன் கூடிய குக்கர் தேவையில்லை. மூடியுடன் கூடிய அகலமான பாத்திரத்தில் அவற்றை சமைத்தாலே போதுமானது. அதில் தண்ணீர் அதிகமாகிவிட்டால் கூட நீரை வடித்து அதில் உப்பு, மிளகுத்தூள் தூவி சூப் போன்று அதை குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ குடிக்க கொடுக்கலாம். அடுத்ததாக எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், கஞ்சியை வடிகட்டும் குக்கர். இதில் எது சிறந்தது? சாதாரண ப்ரெஷர் குக்கரோடு ஒப்பிடும்போது கஞ்சியை வடிகட்டும் ப்ரெஷர் குக்கர், ரைஸ் குக்கர் போன்றவை ஓரளவு சிறந்தவைதான். என்றாலும் அவற்றையும் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடாது. காரணம், அதிக அளவில் தண்ணீர் வைத்து கஞ்சியை வடிக்கும்போது தான் அதில் இருக்கும் ஸ்டார்ச் முறையாக வெளியேறும். குறைவான தண்ணீரில் சாதத்தை சமைக்கும்போது ஸ்டார்ச் முழுவதும் வெளியேறாது. அரிசியில் இருக்கும் ஸ்டார்ச்சை நீக்கிவிட்டால் அது உடலுக்கும் நன்மை தரும்,
நார்ச்சத்துக்கள் மட்டுமே காணப்படும். அதனால் சாதாரண பானையில் அதிக தண்ணீரை வைத்து அரிசியை சமைத்து கஞ்சியை வடித்துவிட்டு பயன்படுத்துவது நமது பழைய முறையை பின்பற்றுவது நல்லது. எப்போதாவது அவசரத்துக்கு குக்கரில் ஒரு வெரைட்டி சாதமோ வீட்டில் நிகழும் நிகழ்ச்சிகளுக்கு பிரியாணியோ சமைப்பதில் தவறில்லை. ஆனால் தினமும் குக்கரில் சமைப்பதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டாம் என்பதே இந்த வீடியோவின் அறிவுரை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்ன நேயர்களே, கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.